அழகான காட்சியில் புகழாக வாழ்ந்திடும் அன்னை காமாட்சி உமையே, அன்னை காமாட்சி உமையே, அம்மை காமாட்சி உமையே. நமஸ்காரம். காமாட்சி சங்கரா சேனல் சார்பாக போன எபிசோடில் நம்முடைய குரு பரம்பரையை சார்ந்த சக்தி மகரிஷியினுடைய தரிசன பாக்கியத்தினாலேயே ஒரு அரசன் அவர் பண்ண பாவம், அதனால் அடைஞ்ச சாபம் எல்லாமே நிவர்த்தியாகி அவர் மோட்சத்துக்கே போனார் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். அப்படிப்பட்ட குரு பரம்பரையில் வந்தவர் தான் நம்முடைய ஆதி ஆச்சாரியால். அவா பரம்பரையில் வந்தவர் தான் நம்ம காஞ்சி பீடாதிபதிகள் எல்லாமே. அப்படிப்பட்ட காஞ்சி பீடாதிபதிகளில் சில பேர் பீடாதிபதியாக வந்த முறை, பீடாதிபதியாக வந்த பிறகு அவள் பண்ண காரியங்கள் எல்லாம் நமக்கு ஆச்சரியத்தையும் அதிசயமும் பிரமிப்பையும் ஏற்படுத்துறது. அப்படிப்பட்ட சில பீடாதிபதிகள் பண்ண சில காரியங்கள், அதிசயமான விஷயங்களை தான் இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் நான் வழக்கமாக கேட்குற கேள்வியை கேட்குறேன். காஞ்சி சங்கர மடத்தினுடைய 15வது பீடாதிபதி கங்காதரேந்திர சரஸ்வதி சுவாமிகள்னு பேர். அவர் மலைப்பிரதேசங்களையே அவர் பிரயாணம் பண்ணிட்டு இருந்தார். அப்படி மலைப்பிரதேச பிரயாணத்தில் இருக்கும்போது ஒரு முனிவரை அவர் பார்த்தார். அந்த முனிவர் காஞ்சி பெரியவாளுக்கு ஒரு உபதேசம் பண்ணார். அந்த முனிவர் யார், அவர் பண்ண உபதேசம் என்ன, இதுதான் கேள்வி. இதுக்கான பதிலை எபிசோடு முடிவில் சொல்கிறேன். சரியாக இருக்கா பார்த்துங்கோ. இப்போ எபிசோடுக்குள்ளே போகலாம். காஷ்மீரத்தில் அமைச்சராக இருந்தவர் தேவமிஸ்ரான்னு பேர். அவருக்கு அழகான ஒரு குழந்தை, சிறுவன். அவன் வளர்ந்து சிறுவன் ஆகிட்டான். அந்த சிறுவன் வேதத்தை விடாமல் பாராயணம் பண்ணிட்டே வந்தான். வேதத்தை மேலே நிறைய ஈடுபாடு அவனுக்கு. வேதத்தை விடாமல் பாராயணம் பண்ணிட்டே வந்தான். அவனுடைய தகப்பனார் தேவமிஸ்ராங்கிற அந்த அமைச்சர் கொஞ்ச நாளுக்கு பிறகு என்ன காரணம்னு தெரியல, அவர் மதம் மாறிட்டார். மதம் மாறிட்டார்னா ஜெயின மதத்தில் போய் சேர்ந்துட்டார். அவர் ஜெயின மதத்தில் சேர்ந்ததோடு இல்லாமல் தன்னுடைய குமாரனை விடாமல் கட்டாயப்படுத்தினே இருந்தார். நீ வந்துடு, வேதத்தை விட்டுடு, வேத மதத்தை விட்டுட்டு நீ ஜெயின மதத்துக்கு வந்துடு, என்ன மாதிரி ஜெயின மதத்தில் சேர்ந்துருன்னு விடாமல் தொல்லை பண்ணிட்டே இருந்தார். எப்படி பிரகலாதனை இரண்யகசிபு பண்ணானோ அந்த மாதிரி விடாமல் தொல்லை பண்ணிட்டே இருந்தார். ஆனால் அவருடைய குமாரனும் மாறவே இல்லை. அவன் முழுக்க இந்த வேதாத்தியானம் பண்ணுறது, வேதத்தை படிக்கிறது, அதுலேயே ரொம்ப ஈடுபாடோடு, ஆழ்ந்த ஈடுபாடோடு இருந்தான். இப்படி இருக்கும்போது ஒரு நாள் தகப்பனும் மகனும் சிந்து நதி தீரத்து வழியாக அப்படியே பேசிகிட்டே போகிறான் சாதாரணமாக. அப்போ திருப்பி அவர் ஆரம்பிக்கிறார். அவர் தகப்பனார், நீ இதெல்லாம் விட்டுவிட்டு, இந்த வேதம்லாம் வேண்டாம் உனக்கு, நீ ஜெயின மதத்தில் சேர்ந்துரு என்னோட அப்படின்னு கட்டாயப்படுத்துகிறார். அப்போ அந்த குழந்தை சொல்கிறான், அப்பா இல்லைப்பா, வேத மதத்துலேருந்து தான் எல்லா மதமே பிரிஞ்சுது. அதில் இருக்கக்கூடிய சில விஷயங்களை எடுத்துகிட்டு அதுவே பிரதானமாக வச்சுட்டு சில மதங்கள்லாம் இருக்குது. அது எல்லாமே வேத மதத்தில் இருக்குது. வேத மதத்தில் இல்லாததே கிடையாது. இது வேத மதத்தை நான் தொடர்றதுனால எனக்கு மனசுக்கு பெரிய அளவு நிம்மதி இருக்குது, மோட்சத்துக்கான வழியும் இருக்குதுப்பா. வேத மதத்தில் இல்லாததே கிடையாது. எனவே வேத மதத்தை விட்டுட்டு நான் வர்றதுங்கிறது முடியாது. பெற்ற தாயை விட்டுட்டு வரா மாதிரி அது. என்னால் தாயாரை விட்டுட்டு வர முடியுமா? அது மாதிரி முடியாதுப்பா. நான் வேத மதத்தில் தான் இருப்பேன், அதுலேருந்து மாற மாட்டேன்னு ஒரு கோபம் வந்துடுச்சு. தன்னுடைய மகன்னு பார்க்காம அவர் கோபத்தில் என்ன பண்ணுறார், அவனை தூக்கி பிரவாகமாக கொப்பளிச்சுன்னு ஓடுற சிந்து நதியில் வீசி எரிஞ்சிடுறார். சிந்து நதியில் வீசி எரிஞ்சிட்டு அவர் திரும்பி பார்க்காம போயிடுறார். இந்த குழந்தைக்கோ இந்த சிறுவனுக்கோ நீச்சல் தெரியாது. அவன் தத்தளிக்கிறான். அப்போ தெய்வாதீனமாக பாடலிபுரத்தை சேர்ந்த பூரி வசு அப்படிங்கிற ஒருத்தர் அந்த பக்கமாக வர்றார். சிந்து நதி வழியாக வந்த உடனே அந்த ஒரு சிறுவன் தத்தளிக்கிறத பார்த்தார். உடனே அவர் தண்ணியில் பாஞ்சி நீச்சல் அடித்து அந்த சிறுவனை காப்பாற்றி கரையில் கொண்டு வந்து வச்சு அவனை காப்பாற்றி அவனை கூட்டின்னு போயிட்டார். சிந்து நதியில் கிடைச்சதுனால சிந்து தத்தன் அப்படின்னு பேர் வச்சு அவனை வளர்த்துன்னு இருந்தார் அவர். அப்போது காஞ்சிபுரத்து சங்கராச்சாரியார் உஜ்ஜிலரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அப்படின்னு பேர், 16வது பீடாதிபதிகள். அவர் காஷ்மீர் வரார். அவர் வந்த உடனே
இந்த பூரி வசுன்றவன் என்ன பண்ணுறான், இந்த சிறுவனை அழைச்சிட்டு காஞ்சி சங்கராச்சாரியார் சுவாமிகள்கிட்ட போய் அவர்கிட்ட சொல்லி ஒப்படைச்சுட்றான். இவனை நீங்கள் தான் பார்த்துக்கணும், இவன் சிந்து நதியில் கிடச்சவன், சிந்து தத்தைன்னு பேர் வச்சுருக்கேன், அதனால் இனிமேல் அவனை நீங்கள் ஏற்று நீங்கள் தான் காப்பாற்றணும்னு உடனே அவர் பார்க்குறார். மகான்களுக்கெல்லாம் சில விஷயம் ஸ்பிரிச்சிடும், டக்குன்னு பார்த்த உடனே தோணிடும். இவனுடைய விடாமல் வேத வித்தா, இவன் வேதத்தை சொல்லி இருந்ததுனால இவனுக்கு இருந்த தேஜஸ் எல்லாம் பார்த்து அவர் மனசுக்கு பிடிச்சி போச்சு. அதனால் என்ன பண்ணுறார், அவனை அழைச்சிண்டு காஞ்சி சங்கர மடத்தினுடைய 17வது பீடாதிபதியாக அவனை பட்டாபிஷேகம் பண்ணி சன்னியாசி ஆக்கி விடுறார். சதாசிவேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அப்படிங்கிறது காஞ்சி சங்கர மடத்தினுடைய 17வது பீடாதிபதியினுடைய தீட்சா நாமம். உஜ்வலேந்தர் தான் அவனுக்கு பீடாதிபதியாக அவனை நியமித்தார். இந்த சதாசிவேந்திர சரஸ்வதி சுவாமிகள் தியாச யாத்திரை சஞ்சாரம் பண்ண ஆரம்பித்தார். அவர் சுவாமிகள் ஆகிட்டார், வளர்ந்து போயிட்டார் இல்லையா. இப்போது அப்படி சஞ்சாரம் பண்ணும்போது அவர் பசினால் எல்லோரும் வாடுறதை பார்த்து அவர் ரொம்ப மனசு கஷ்டமாச்சு. அதனால் அன்னதானத்தை அங்கங்கே ஊக்கம் பண்ணார், அன்னதானம் பண்ணும்படியாக பண்ணார். மடத்துலேயும் நித்திய அன்னதானம்னு சொல்லிவிட்டு தினசரி வரவாளுக்கெல்லாம் அன்னதானம் ஏற்பாடு பண்ணார். இப்போவும் காஞ்சி சங்கர மடத்தில் அன்னதானம் நடக்கிறது நித்தியம்னா அதுக்கு அடிப்படை காரணம் இவர் தான். 17வது பீடாதிபதி சதாசிவேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அன்னதானத்தை அறிமுகப்படுத்தின மகானவர். அப்படியே அவர் யாத்திரை வந்துகிட்டே இருக்கும்போது கிபி 375வது வருஷம் பவ வருஷம் ஆனி மாதம் சுக்கலபட்ச தசமி அன்னைக்கு திரேம்பக்குங்கிற நாசிக்கில் சித்தி அடைஞ்சிட்டார். காஞ்சி 17வது பீடாதிபதிகள் அவர் காஷ்மீரம் தந்த கொடை அன்னதானத்தை அறிமுகப்படுத்தின மகானவர். 19வது பீடாதிபதிகள் ஸ்ரீ மார்த்தாண்ட வித்யா ஞானேந்திர சரஸ்வதி சுவாமிகள்னு பேர். அவர் சின்ன வயசுலேயே பீடாதிபதியாக வந்துட்டார். அவருடைய தகப்பனார் பெயர் உபேச சங்கரன்னு பேர், இவருடைய பெயர் பூர்வாசிரமத்தில் ஸ்ரீகண்டன்னு பேர். சின்ன வயசுலேயே பீடாதிபதியாக வந்துட்டார். இவர் வந்த கொஞ்ச நாளுக்கு பிறகு இவருக்கு வெண்குஷ்டம் வந்துடுத்து. மகான்கள் ரிஷிகள் இவாளுக்கெல்லாம் இந்த வியாதி வைக்கையை பற்றி கவலையே கிடையாது. எந்த விதமான வியாதி வைக்க வந்தாலும் அதை அவள் லட்சியமே பண்ண மாட்டாள். ஏன்னா ஆத்மாவோடு லயிச்சிருக்கிற ஆத்ம விசாரம் பண்ணுறவாளுக்கு உடம்பை பற்றி கவலை கிடையாது. உடம்பில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை பற்றி அவள் கவலையே பட மாட்டாள். ஆனால் இவருக்கு இப்படி ஏற்பட்டதுன்னா இவர் ஏற்படுத்தின்றார் அப்படின்னு தான் நமக்கு நினைக்க தோன்றது. அதுதான் உண்மையாக இருக்கும். ஏன்னு கேட்டால் லோகத்துக்கு ஏதான ஒரு நல்லதை காட்டுறதுக்கு தெளிவுபடுத்துறதுக்கு அவசரம் இந்த மகான்கள் இப்படி சில சித்திகள் பண்ணுவார், சில விளையாட்டுகள் பண்ணுவார். அப்படி தான் இவர் பண்ணுறான்னு தோன்றுறது. இவருக்கு வெண்குஷ்டம் வந்துடுத்து. இந்த வெண்குஷ்டம் வந்த உடனே இவர் என்ன பண்ணார், தினசரி 1008 முறை சூரிய நமஸ்காரம் பண்ணார். அவர் மடத்தில் பூஜையும் பண்ணிவிட்டு 1008 முறை காத்தால் சூரிய நமஸ்காரம் பண்ணிவிட்டு பூஜை பண்ணுவார். ஒரு நாள் 2 நாள் இல்லை, தொடர்ந்து இந்த மாதிரி 1008 முறை சூரிய நமஸ்காரம் பண்ணிகிட்டே வந்தார். இப்படி பண்ண அந்த வெண்குஷ்டமானது கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சு சாதாரணமாக ஆகிட்டார் அவர். அதனால் பார்த்து ஜனங்கள்லாம் ஆச்சரியப்பட்டு அவரை சூரியதாசன் அப்படின்னு சந்தோஷமாக அவரை கூப்பிட ஆரம்பித்தார். இது எதை காட்டுறதுன்னா மக்களுக்கு சூரிய நமஸ்காரத்தினுடைய மகிமையை பெருமையை தெரியப்படுத்துறதுக்கோசரம் தான் அந்த மகான் இப்படி ஒரு வியாதியை ஏற்படுத்தின்றிருக்கான்றது தெரியுது நமக்கு. இவர் தேச சஞ்சாரம் பண்ணே வந்தார். கிபி 398வது வருஷம் ஹேவிளம்பி வருஷம் புரட்டாசி மாதம் கிருஷ்ணபட்ச நவமி திதி அன்னைக்கு கோதாவரி நதி தீரமாக போயின்னு இருக்கும்போது அங்கே இருந்த ஒரு கிராமத்தில் சித்தி ஆகிட்டார் இந்த மகான். சூரிய நமஸ்காரத்தினுடைய மகிமையை லோகத்துக்கு தெரியப்படுத்தின காஞ்சி மகானவர். வானசாஸ்திரம் ஜோசியத்தில் நிகரற்று விளங்கிய வித்யாவதிங்கிறவருக்கு ஒரு குமாரன் பிறந்தான். இந்த குழந்தை வளர்ந்த உடனே கொஞ்சம் வளர்ந்த உடனே பார்த்தா அதுக்கு காது கேட்காது, வாயும் பேசாது. காதும் கேட்காத வாயும் பேசாத ஊமையாக பிறந்து விட்டு அந்த குழந்தை கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்தது, அப்படியே தான் வளர்ந்தது. ஆனால் அது எப்பவும் காஞ்சிபுரம் காமாட்சமனே கதின்னு காமாட்சம் கோவிலே இருந்துன்னு வந்தது, பேசாத ஊமையான அந்த குழந்தை. ஒரு நாளைக்கு என்ன ஆச்சுன்னா காமாட்சம் கோவிலில் அந்த குழந்தை படுத்துன்னு தூங்கி கொடுத்து ராத்திரி அர்ச்சகரெல்லாம் கோவிலை பூட்டின்னு போயிட்டான்.
அந்த குழந்தை அந்த சிறுவன் அங்கே படுத்துன்னு இருந்தது, அவள் கவனிக்கலை யாரும். ராத்திரி அம்பாள் எப்போவுமே உலா வருவா காமாட்சி கோவிலில். இது நான் சொல்கிற இந்த சமாச்சாரம் நடந்தது 1500 வருஷத்துக்கு முன்னப்பட்ட சமாச்சாரம் இது. இப்போ நான் சொல்ல போகிறது சமீபம் ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னால் நடந்த சமாச்சாரம். என்னுடைய குமாரன் மகேஷ் சாஸ்திரின்னு பேர். மகேஷ் வந்து காமாட்சி கோவிலில் பிரம்மோற்சவம் முடிஞ்ச உடனே என்ன பண்ணுவாள்னா, அம்பாளை கொண்டு வந்து உள்ள உற்சவ மண்டபத்தில் வச்சுட்டு அர்ஜாமம் பண்ணிட்டு எல்லோரும் கோவிலை பூட்டின்னு போயிடுவாள். அங்கே பெரிய ஒரு கதவு இருக்கும். அந்த கதவுக்குள்ளே ஒரு திட்டி வாசல்னு இருக்கும், அதை மட்டும் திறந்து வைப்பாள். திறந்து வச்சுட்டு வெளி கதவு பூட்டின்னு போயிடுவாள். வெளிக்கடையில் ஒரு திட்டி வாசல் உண்டு. பாராக்காரன்னு 2 பேர் ஆஃபீஸில் படுத்துப்பா வெளியில். அது இந்த பெரிய கதவு திட்டி வாசல்லேருந்து உள்ளே போனால் மண்டபம் இருக்குது. அந்த மண்டபத்தில் தான் உற்சவ காமாட்சி. பிரம்மோற்சவம் முடிஞ்ச உடனே என்ன பண்ணுவா, மறுநாள் கார்த்தாலேயே சீக்கிரம் அம்பாள் புறப்பாடு நடக்கணும். அதுக்காகசரம் ராத்திரி 12 மணி ஆகிடும் அம்பாள் முதல் நாள் ராத்திரி பிரம்மோற்சவம் முடிஞ்சு வந்து பேரத்துக்கு. அதனால் ராத்திரி யாரான ஒருத்தர் இருந்து அம்பாளுக்கு அலங்காரம் பண்ணுவா. அந்த காரியங்கள்லாம் பண்ணிட்டு இருப்பாள். சேவன் சாத்திரதுன்னு பேர். அதெல்லாம் பண்ணுவாள். என் குமாரன் மகேஷ் அன்றைக்கி அதை பண்ணிகிட்டு இருந்தான். யாருமே கிடையாது. கோவிலை பூட்டின்னு போயிட்டா. திட்டி வாசல் மட்டும்தான் திறந்து வச்சா. மீதி எல்லோரும் வெளிக்கதவுலாம் பூட்டின்னு போயிட்டா. நிசப்தமாக இருக்குது. ராத்திரி 12 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. இவன் சேமன் சாத்தின்னு அம்பாளுக்கு கைங்கரியம் பண்ணிட்டுருக்கான். அப்போது ஜல் ஜல்லுன்னு ஒரு சலங்க சத்தம் கேட்குறது. யாரான வந்து ஸ்ரீ வந்து உள்ளே தங்கிட்டாலோ, அதை கவனிக்காமல் எல்லோரும் பூட்டின்னு போயிட்டாலோன்னு ஓடி வந்து வெளியில் பார்க்குறான். யாருமே இல்லை. சரின்னு திருப்பி உள்ளே போய் என்னமோ பிரம்மப்புள்ள இருக்குன்னு அம்பாளுக்கு சேமன் சாத்திரம். திரும்பவும் கொலுசு சத்தம் கேட்குறது, கிட்ட கேட்குறது. உடனே திருப்பி ஓடி வந்து பார்க்குறான். யாரும் இல்லை. உள்ளே போயிட்டான். உள்ளே போய் திருப்பி சேமன் சாத்திரம். திரும்பவும் கேட்குறது சலங்க சத்தம். அப்போ அவனுக்கு உடனே புரிஞ்சு போச்சு. அடடா, அம்பாள் வந்து உலா வரா, நம்ம இனிமேல் ஜாஸ்தி இருக்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு சீக்கிரமாக க்ஷேமெல்லாம் சாத்தி முடிச்சுட்டு அவசரமாக வந்து திட்டி வாசலை திறந்துட்டு வெளியில் வந்து அதை பூட்டிட்டு பாராக்காரனை எழுப்பி வாசலை திறக்க சொல்லி பூட்டுக்க சொல்லிட்டு அதை கிளம்பி வந்துட்டான். அப்போயே இது எங்ககிட்ட சொல்லியிருக்கான். இது 20-25 வருஷத்துக்கு முன்னால் நடந்த சம்பவம். 1500 வருஷத்துக்கு முன்னால் இந்த ஊமை வந்து கோவிலில் இந்த மாதிரி மாட்டின்ட்டார். தனியாக படுத்துன்னு தூங்கும்போது எல்லோரும் கோவிலை பூட்டுன்னு போயிட்டா. இது குழந்தை பாவம் வாயை திறந்து சின்ன வயசு, அது கொட்டை விட்டு தூங்கின்னு இருக்கு. அம்பாள் என்ன பண்ணுறா, உலா வரா. உலா வரும்போது அம்பாள் தாம்பூலம் போட்டுருக்கா. தாம்பூலம் போட்டு அப்படி உலா வரும்போது இப்படி ஒரு குழந்தை வாயை பிறந்து தூங்குறதை பார்த்த உடனே சிரிப்பு வந்துடுச்சு. அம்பாள் சிரித்த உடனே அம்பாள் போட்டு இந்த தாம்பூலத்தினுடைய ஒரு துளி வந்து தெரிச்சிருக்கு அந்த குழந்தையுடைய வாயில். அப்படி தெரிச்சிட்டு அம்பாள் போயிட்டா, மூலஸ்தானத்துக்கு போயிட்டா, போய் உட்காந்துட்டான். மறுநாள் காலத்தால் எழுந்த உடனே இந்த குழந்தைக்கு காது கேட்குறது, வாய் ஸ்பஷ்டமாக பேசுறது, கவிதை மொழியாக பொழியிறது. பஞ்சசதின்னு 500 ஸ்லோகங்கள் அம்பாள் பேரில். அம்பாளுடைய கருணை, அம்பாளுடைய அழகு, அம்பாளுடைய இந்த உலாவர முறை எல்லாத்தையும் பஞ்சசதின்னு சொல்லிட்டு அம்பாளுடைய பெருமைகள் எல்லாத்தையும் 500 ஸ்லோகத்தில் கவிதை மழையாக பொழிஞ்சு கொடுத்து. அதை கேள்விப்பட்ட உடனே காஞ்சி சங்கராச்சாரியாராக இருந்தவர் என்ன பண்ணுறார், 19வது பீடாதிபதிகள் தாய் தகப்பனார்கிட்ட கூப்பிட்டு அந்த குழந்தைய கூட்டின்னு வாங்கன்னு சொல்லி கூட்டின்னு வர சொல்லி அந்த குழந்தைய பார்த்து உடனே காஞ்சி சங்கர மடத்தினுடைய 20வது பீடாதிபதியாக மூக சங்கரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அப்படின்னு சொல்லிட்டு பீடாநாமம் வச்சு காஞ்சி மடத்தினுடைய 20வது பீடாதிபதியாக நியமிச்சுடுறார். அந்த மூக சங்கரர் என்ன பண்ணுறார், யாத்திரை கிளம்புறார். அப்படி யாத்திரை கிளம்பி காஷ்மீர் போகிறார். அந்த காலத்தில் காஞ்சிக்கும் காஷ்மீருக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு. காஞ்சிக்கும் காசிக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு. காசி அரசர்கள் எல்லாம் காஞ்சி மடத்தினுடைய சிஷ்யர்கள். மகாபிரவுடைய கனகாபிஷேகத்துக்கு காசி அரசர் வந்து சாமரம் போட்டார். அது அவளுக்கு ஒரு மரியாதை. குருவுக்கு வந்து சாமரம் போடுறது, மன்னர் வந்து இந்த மாதிரி ஒரு சன்னியாசிக்கு சாமரம் போடுறதுங்கிறது பெரிய மரியாதையான விஷயம், பெருமையான விஷயம் அவளுக்கு. அது நாங்கள் கண்ணால் பார்த்தோம், அவர் போட்டார். அதனால் அதே மாதிரி காஷ்மீர் அரசரும் வந்து காஞ்சி சங்கராச்சாரியாருக்கு சீடர் தான் அவர். அதனால் மூக்கர் என்ன பண்ணார், காஷ்மீர் யாத்திரை போனார். காஷ்மீரில் அப்போது மாத்ருகுப்தன் அப்படிங்கிறவன் வந்து அரசனாக இருந்தார். அந்த மாத்ருகுப்தன் யாருன்னு கேட்டால் உஜ்ஜினியை அரசாண்ட
விக்ரமாதித்ய சகாரி அப்படிங்கிற அரசன் அரண்மனையில் சந்தன அரைச்சி கொடுத்துன்னு இருந்தார். விக்ரமாதித்தன் தான் தான் அரண்மனையில் சந்தன அரைச்சி கொடுத்துன்னு இருந்த இவரை காஷ்மீர் மன்னனாக நியமித்தான். அப்போ என்ன தெரியுதுன்னா, அந்த காலத்தில் காஷ்மீர் மன்னர்களை நம்ம இந்தியாவில் இருக்கிற மற்ற பிரதேசத்து அரசர்களால் நியமிக்க முடியும்னு தெரியுது. அந்த மாத்திருகுப்தன் தான் அங்கே அரசனாக இருந்தான். அவன் பெரிய புலவன் வேறு, ரொம்ப புலமை ஜாஸ்தி அவனுக்கு. அப்படி இருக்கும்போது அவங்ககிட்ட என்ன ஒரு இந்த குணம் இருந்ததுன்னா, கர்வமும் ஆணவம் வந்துவிட்டவனுக்கு. தன்னுடைய புலமையினாலையும் அரசாட்சியினாலையும் கர்வமும் ஆணவம் கொண்டு ரொம்ப ஆணவமாக நடந்தனா யாரும் மதிக்காமல் இருந்தான். காஞ்சி சுவாமிகள் மூக்கரங்க காஷ்மீரம் போன உடனே இதை கேள்விப்பட்ட உடனே அவனுக்கு நல்வழிப்படுத்தணும், அவனை அந்த மாதிரி அவனை விட்டுறக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணுறார், அந்த அரண்மனையில் குதிரை பாகன் ஒருத்தன் இருந்தான். அவன் ராமிலன்னு பேர் அவனுக்கு. அந்த ராவுத்தனையும் யானை பாகன் மேதுன்னு பேர், இந்த யானை பாகனையும் குதிரை பார்த்துக்க ராவுத்தனையும் கூப்பிட்டு 2 பேருக்கும் அவர் மூக சங்கரர் ஆசீர்வாதம் பண்ணார். 2 பேருக்கு ஆசீர்வாதம் பண்ணி, நீங்கள் 2 பேரும் பெரும் புலமையோடு விளங்கணும் அப்படின்னு பெரும் புலமை ஏற்பட்டு போச்சு. இந்த ராவுத்து மணிப்பிரபா அப்படிங்கிற ஒரு கவிதை நாடகத்தை எழுதினோம். பெரும் புகழ் ஏற்பட்டது மக்கள் மத்தியில், புலவர்கள் மத்தியில். மேதுங்கிற யானைப்பாக ஹயக்ரீவ வதம் அப்படிங்கிற கவிதை நாடகத்தை எழுதினான். அதையும் புலவர்கள்லாம் ரொம்பவும் கொண்டாடினான். இதை கேள்விப்பட்ட உடனே மாத்திருபூதனுக்கு ரொம்பவும் ஆச்சரியமாக போச்சு. நம்மக்கிட்ட யானையும் குதிரையும் பார்த்துருந்தவன் பெரும் புலவனா, புலவர்கள்லாம் பாராட்டுறாள், அவன் புலவனாச்சே, அதனால் இது எப்படி ஏற்பட்டதுன்னு சொல்லிவிட்டு விசாரித்தப்போ காஞ்சி சங்கராச்சாரியார் வந்திருக்கார், அவருடைய ஆசீர்வாதம் தான் காரணம் அப்படின்னு கேள்விப்பட்டு ஓடி மூக சங்கரரை பார்த்து அவர் காலில் நமஸ்காரம் பண்ண உடனே அந்த க்ஷணத்திலே அவரை பார்த்த உடனே அவனுடைய ஆணவம் கர்வம்லாம் அவனை விட்டு ஓடி போச்சு. அவனுக்கு பதவி ஆசையே போயிடுது, மோகமே போயிடுது. உடனே அவன் அங்கே காஷ்மீரை சேர்ந்த ஒருத்தனை பிரவரசேனன்னு பேர், அவனை கூப்பிட்டு அவனை பட்டாபிஷேகம் பண்ணி காஷ்மீர் அரசனாகிட்டு மூகசங்கரோடையே பக்தனா சிஷ்யனா காசி யாத்திரை கிளம்பி போயிட்டான். மூகசங்கரர் ஒரு பெரிய சமுதாய பணி பண்ணார். காஷ்மீர் அரசங்கிட்ட சொல்லி ஜீலன் நதியும் சிந்து நதியும் பாயிற அந்த இடத்துல பெரிய காடு, அது மக்களால் போகவே முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டிருந்தா. இது 2ஐயும் இணைக்கிற முறையில் ஒரு பெரிய நெடுஞ்சாலை, பெரிய ஒரு ரோடு போட முடியாது பண்ணார். அந்த காலத்திலே 1500 வருஷத்துக்கு முன்னால் சமுதாய பண்ணி காஞ்சி சங்கர மடம் பண்ணிருக்கேன், அந்த சுவாமிகள் பண்ணிருக்கா. இப்போ காஞ்சி சங்கர மடத்தில் நிறையா பண்ணுறோம் இல்லையா, நிறைய அன்னதானம் பண்ணுறா, காலேஜை பண்ணுறா, ஆஸ்பத்திரி வச்சுருக்கா, எங்கேயான புயல் பூகம் பண்ணால் அது நிவாரணம் கொடுக்குறா, இதெல்லாம் நடக்கிறது இல்லையா. இதே மாதிரி 1500 வருஷத்துக்கு முன்னாலேயே காஞ்சி சங்கராச்சாரியார் இந்த காரியத்தை பண்ணார். அந்த மகான் மூக சங்கரர் இன்றைக்கும் அவருடைய புகழை பரசாற்ற விதத்தில் காஞ்சி காமாட்சி கோவிலையும் சங்கர மடத்துலேயும் மூக பஞ்சசதி பாராயணம் நடந்துகிட்டே இருக்குது. இவர் என்ன பண்ணால் தேச யாத்திரை பண்ணிகிட்டே இருக்கும். கோதாவரி நதி தீரத்தில் வரும்போது இவர் கிபி 437 வருஷம் தாது வருஷம் ஆவணி மாத பௌர்ணமி அன்னைக்கு அந்த கிராமத்தில் சித்தி அடைஞ்சிட்டார் மகான். அவர் புகழும் இப்போவும் மூகசங்கரன்னு இன்றைக்கும் புகழ் நிறைஞ்சி இருக்கு அவர். இப்போ நான் ஆரம்பத்தில் கேட்ட கேள்விக்கான பதில் சொல்கிறேன். 15வது பீடாதிபதிகள் மலைப்பிரதேசத்தில் கங்காதரேந்திர சுவாமிகள் உலா வரும்போது யாரை சந்தித்தார்னா அகஸ்திய முனிவரை சந்தித்தார். அவர் பஞ்சதசாட்சரி அப்படிங்கிற அம்பாள் சம்பந்தப்பட்ட அந்த இதுதான் உபதேசம் பண்ணார். நவாட்சரி, அஷ்டாட்சரி, பஞ்சதசாட்சரிங்கிறது ஸ்ரீவித்யா சம்பந்தப்பட்டது, அதை அவருக்கு உபதேசம் பண்ணார். இப்போ இந்த வாரம் காஞ்சிபுரம் காமாட்சி கோவிலில் நடக்கக்கூடிய முக்கிய நிகழ்ச்சி என்னென்னா 26ஆம் தேதி வெள்ளிக்கிழமை தங்கரதம். அடுத்த வாரம் வேறு சில முக்கிய நிகழ்ச்சிகளோடு சந்திப்போம். மகாபரிவா பாதாரவந்தங்களே சரணம். அரகர சங்கர, ஜெய ஜெயசங்கர, ஜெய ஜெய காமாட்சி.